பாசம் எப்படிப்பட்டது, அது எந்த அளவுக்கு ஒர்த்தானது அப்படிங்கிறத மையப்படுத்தின ஒரு சோக கதை தான் இந்த கதை. கண்டிப்பாக கேளுங்க. அண்ணன் தம்பியும் எவ்வளவு தான் சண்டை போட்டாலும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரக்கூடிய சமயம் கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி வருவான், தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் வருவோம். அப்படி தானே? ஜப்பானில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஜப்பானில் போர் நடக்கக்கூடிய சமயம். அப்போ எப்படின்னா மக்கள் தினமும் கொத்து கொத்தாக செத்து மடிகிறாங்க. அப்போ ஜப்பானிய சிப்பாய்கள், ஜப்பானிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இறந்த உடல்களை எரிக்கிறதுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ மக்கள் நிறைய பேர் இறக்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வரிசையாக தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு வரிசை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த வரிசையிலே ஒரு சின்ன பையன் பின்னாடி நிற்கிறான். அவனோட இறந்த தம்பியை தோளில் தூக்கிக்கிட்டு எரிக்கிறதுக்காண்டி காவல் காக்குறான். இதை பார்த்த ஒரு ஜப்பானிய சிப்பாய் அந்த சிறுவன்ட்ட சொல்கிறான், தம்பி வரிசை ரொம்ப தூரத்துக்கு கிடக்குது, அதனால் நீ உன்னோட தம்பியை ஓரமாக இறக்கி வச்சுட்டு வரிசையில் நின்று உன்னோட இடம், உன்னோட நேரம் வரக்கூடிய சமயம் உன்னோட தம்பியை எடுத்து நீ காரியம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன்ட்ட சொல்கிறான். அந்த சிப்பாய் ஏன் அப்படின்னா அந்த உடலை நம்ம தூக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் பலம் இழந்து போயிடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த சிப்பாய் அந்த சிறுவன்ட்ட சொல்லுவான். அப்போ அந்த சிறுவன் அந்த உடனே என்ன சொல்லுவான், இறந்து போனது என்னோட தம்பியை நான் தோளில் தூக்கிட்டு இருக்கிறனால எனக்கு அந்த கணம் சுத்தமாகவே தெரியல அப்படின்னு அந்த சிறுவன் அந்த சிப்பாய்கிட்ட சொல்லுவான். அதை கேட்ட சிப்பாய், அந்த சிப்பாய்கள் பணியாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்டு அழுதுருவாங்க. அந்த கூட்டமே ஒரு மாதிரி அமைதியாயிரும் அந்த அந்த உணர்ச்சியில். அன்னையிலேருந்து இந்த புகைப்படம் அப்படின்னா ஜப்பானியர்கள் மத்தியில் ஒரு ஒத்துமையோட சின்னமாக மாறிப்போச்சு. ஒத்துமையோட சின்னம் எப்படின்னா யாராவது கீழே விழுந்தாங்கன்னா தூக்கி விடணும், யாராவது சோர்வடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உதவணும், யாராவது பலவீனமாக இருக்கக்கூடிய சமயம் தோள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஜப்பானியர்கள் மத்தியில் பரவலாக பரவிடுச்சு. இன்றைக்கி நம்ம இடத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும். குடும்பத்துக்கு ஒன்றுனாலும் சரி, சுற்றுப்புறத்துக்கு யாராவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்மளும் கண்டிப்பாக பண்ணணும்.